ஐபி ஹெடரில் வந்து யூ ஹேவ் வேர்ஷன், என்ன ஐபி வேர்ஷன், வேர்ஷன் 4ஆ வேர்ஷன் 6ஆ அப்படின்றது. அப்புறம் ஹெடர் லென்த்து, இந்த ஹெடர் வந்து எவ்வளோ லென்த்து, இது பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து 4 பைட்ஸு. ஓகே, அந்த மாதிரி எத்தனை இருக்குது, 1 2 3 4 5. ஸோ 5 into 4 ஆக்சுவலி 20 பைட்ஸ் ஆஃப் டேட்டா. ஐபி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லைனா 20 பைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஹெடர் லென்த் எவ்வளோ. அப்புறம் டைப் ஆஃப் சர்வீஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் சர்வீஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரவுட்டர் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில், இந்த ரவுட்டர் இதான் ஃப்ரெஷ்கேட் ரவுட்டரு, இது இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ 2 லேப்டாப் இருக்குது, லேப்டாப் 1 லேப்டாப் 2. இப்போ இவங்க என்னன்னா கூகுள் மீட்டில் கால் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இவர் வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த பேக்கெட் என்ன, ஒரு வாய்ஸ் பேக்கெட், கரெக்டா. இந்த பேக்கெட் வந்து ஜஸ்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன டைப் ஆஃப் டிராஃபிக் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டைப் ஆஃப் டிராஃபிக்கு பதில் ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஃபைல் டவுன்லோடுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம இந்த வாய்ஸ் டேட்டாக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா நமக்கு வந்து ஸ்டக் ஆகும், மீட்டிங்கில் வந்து ஸ்டக் ஆகும், பேசுறதுலாம் கேட்காது. ஃபைல் டவுன்லோடு கொஞ்சம் பொறுமையானாலும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம முதல்ல டிராஃபிக்கை ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன டிராஃபிக் அப்படின்றது. ஸோ என்னென்ன டிராஃபிக் இருக்குன்னா, பேக்ரவுண்ட், பெஸ்ட் எஃபர்ட், வாய்ஸு, வீடியோ, இந்த 4 டைப் ஆஃப் டிராஃபிக். இந்த பேக்ரவுண்ட், பெஸ்ட் எஃபர்ட் இதெல்லாம் பேசிக்காக இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. வாய்ஸ்னால் நீங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்க, வீடியோ கால் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த டைப் ஆஃப் டிராஃபிக்கு வாய்ஸ். இல்லை வீடியோ யூடியூப் பார்க்குறீங்கன்னா அது வீடியோ. ஜென்ரலாக வாய்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வரும், அப்புறம் வீடியோக்கு, அப்புறம் பேக்ரவுண்ட், பெஸ்ட் எஃபர்ட்டுக்கு வரும். திஸ் இஸ் ஹவ் யூ ஐடென்டிஃபை. ஸோ அப்போ நீ அனுப்புகிற இந்த ரவுட்டருக்கு அனுப்புகிற பேக்கெட்டில் இது எந்த டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த 3 பிட்ஸ். இந்த 3 பிட்ஸை வச்சு இது என்ன டைப் ஆஃப் டிராஃபிக் ஐடென்டிஃபை பண்ணால் இந்த ரவுட்டர் கொஞ்சம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணும் அந்த பேக்கெட்டை. ஸோ அதுக்கு தான் இந்த டைப் ஆஃப் சர்வீஸ். அப்புறம் டோட்டல் லென்த் ஆஃப் த ஐபி பேக்கெட், கம்ப்ளீட் லென்த் ஆஃப் த ஐபி பேக்கெட் என்ன. ஓகே, இப்போ என்னன்னா இங்கே வந்து ஐடென்டிஃபிகேஷன், ஐபி ஃப்ளாக், ஃப்ராக்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா, ஸோ ஐபி ஃப்ராக்மெண்டேஷன் என்னன்னா, இப்போ நான் இங்கேருந்து ஒரு பெரிய பேக்கெட் அனுப்புகிறேன். லெட்ஸ் அஸ்யூம் தட் இஸ் 1500 பைட்ஸ். இந்த ரவுட்டர் வந்து அடுத்த நெட்வொர்க்கில் பேக்கெட் போடணும். ஓகே, ஒரு நெட்வொர்க்குக்கும் there is something called as maximum transmission unit. at a time எவ்வளோ பைட்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்றது. யூஸ்வலாக ஈத்தர்நெட்டுக்கு இது வந்து 1500 பைட்ஸு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட இங்கே வந்து 1500 பைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து 600 பைட்ஸ் தான் இருக்குன்னா, அப்போ 1500 பைட்ஸ் அப்படியே அனுப்ப முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும், பேக்கெட்டை உடைக்கணும், ஃப்ராக்மெண்ட்டாக மாற்றணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி உடைப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 600, அப்புறம் அடுத்த ஒரு 600, மீதி எவ்வளோ இருக்கு, அப்புறம் ஒரு 300. ஓகே, ஸோ இந்த பேக்கெட்டில் ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் 0 இருக்கும். இதோடைய டோட்டல் லென்த்து 600 இருக்கும். இதோடைய ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் எவ்வளோ ஆஃப்செட் தள்ளி இருக்குது, 600 இருக்கும். ஏன்னா 600 பைட்ஸ் தள்ளி இருக்கு இந்த ஃப்ராக்மெண்ட், கரெக்டாக. இதோடைய ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் 600 இருக்கும். இந்த அப்புறம் இதோடைய ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் எவ்வளோ பைட்ஸ் தள்ளி இருக்கு, 1200 இருக்கும் ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட். ஓகே, இதில் இந்த ஐபி ஃப்ளாக்ஸில் மோர் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் அதெல்லாம் இந்த இதில் செட் ஆகிருக்கும். அப்படின்னா இன்னும் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த லாஸ்ட் ஃப்ராக்மெண்ட்டில் மோர் ஃப்ராக்மெண்ட் பிட்டு செட் ஆகிருக்காது, 0 இருக்கும். அப்படின்னு அர்த்தம் இது லாஸ்ட் ஃப்ராக்மெண்ட் அர்த்தம். ஓகே, இப்போ இதோடைய ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் இருக்குல்ல, ப்ளஸ் இதோட டோட்டல் லென்த்னா 300 பைட்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா உனக்கு டோட்டல் லென்த் ஆஃப் த பேக்கெட் கிடச்சிருச்சா, மொத்த லென்த் ஆஃப் த பேக்கெட் கிடச்சிருச்சா, ரைட். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ரிசீவருக்கு வருதுன்னு வச்சுக்கோ, இங்கே பேக்கெட்டை பிரித்து அனுப்பிச்சிட்ட, ஃபைனலாக இங்கே வருது ஃபைனல் சிஸ்டத்துக்கு. ஓகே, இது என்ன ஆகும்னா, இது எல்லா பேக்கெட்டுக்குமே இந்த ஐடென்டிஃபிகேஷன் சேமாக இருக்கும். இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த ஃப்ராக்மெண்ட், ஒரிஜினல் ஃப்ராக்மெண்ட். இதுக்கு ஃப்ராக்மெண்ட் 1 இது
எல்லாம் ஒரே பாக்கெட் தானே ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்துக்குமே ஐடென்டிஃபிகேஷன் சேமாக இருக்கும், 1 1 வச்சுப்போம். ஸோ ரிசீவருக்கு இது எல்லாமே ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ரிசீவர் என்ன பண்ணுன்னா, இந்த மோர் ஃப்ராக்மெண்ட் பிட்டு 0 செட் ஆகி வருதுல்ல, அதை வச்சு டோட்டல் லென்த் எடுத்துரும். எடுத்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வச்சு எல்லா பாக்கெட்டும் வந்துருச்சான்னு பார்க்கும். எல்லாரோட டோட்டல் லென்த் ஆட் பண்ண இது வரணும்ல, வந்துருச்சான்னு பார்த்து ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட்டை வச்சா அது சீக்வன்ஸ் தெரிஞ்சிடும், எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படின்ட்டு. அதை வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணி பேக்கெட்டை கன்சியூம் பண்ணிக்கும், ஒன்றா சேர்த்துரும். இதுதான் ஐபி ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ when you send a packet to another network, if your MTU size is smaller than the incoming packet size, then the packet has to be split into small fragments. That is done by the router. It is done in the network layer. So this is what is IP fragmentation. Okay. அடுத்தது டைம் டு லிவ். இந்த டைம் டு லிவ் என்ன அப்படின்னா, நீ ஒரு பேக்கெட்டை போடுற அப்படின்னா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு வச்சுக்கோ. ஒரு ரவுட்டரையும் தாண்ட என்ன ஆகும்னா ஒரு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஏதோ ஒரு ரவுட்டரில் வருது, இந்த டைம் டு லைஃப் 0ன்னு வந்துருச்சுன்னா ரவுட்டர் அந்த பேக்கெட்டை ட்ராப் பண்ணிடும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது பேக்கெட் வந்து இன்ஃபினிட்டாக இன்டர்நெட்டில் போய் ரவுட் ஆகிட்டே இருக்கக்கூடாதுல்ல, லூப் ஆகிட்டே இருக்கக்கூடாதுல்ல. அப்போ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகிடும், டைம் டு லிவ் 0 ஆகிடுச்சுன்னா அந்த ரவுட்டர் டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ அடுத்தது இந்த ப்ரோட்டோகால், இந்த ஐபி ஹெடருக்கு மேலே இருக்குது டிசிபியா இல்லை யூடிபியா, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இது. டிசிபினா ஒரு வேல்யூ இருக்கும், யூடிபினா ஒரு வேல்யூ இருக்கும். டிசிபினா ஐ திங்க் இது 6. அப்புறம் ஹெடர் செக்ஸம் ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம, ரைட். இந்த எல்லா வேல்யூயும் வச்சு நம்ம ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ரிசீவிங் எண்டில் திருப்பி அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணால் சேமாக வரணும், இல்லைன்னா பேக்கெட் வந்து மாடிஃபை ஆகுன்னு அர்த்தம். அப்புறம் சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தேர் இன் த ஐபி ஹெடர். டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் லென்த்தாக இருக்கும். இந்த பேக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் லென்த் 600, இந்த பேக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் லென்த் 600, இந்த பேக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் லென்த் 300. ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட்டை வச்சு தான் டோட்டல் கம்ப்ளீட் லென்த் அந்த பேக்கெட் கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் மோர் ஃப்ராக்மெண்ட் 0 செட் ஆயிருந்தா ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் 1200. அப்போ இவ்வளோ பைட் தள்ளி இருக்குது, இது ஒரு 300 பைட், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1500. ஸோ ஒரிஜினல் பேக்கெட் சைஸ் 1500. ஓகே. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம வந்து திஸ் டிசிபி நம்ம வந்து டேட்டா வந்து ஹெச்டிடிபி டேட்டா டிசிபி போட்டோம், ஐபி ஹெடர் போட்டோம், ஓகேவா. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், பேக்கெட்டை வெளியே அனுப்பணும். இதுதான் கிளைண்ட்டு, நம்ம ஃப்ரெஷ்கேட் ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கோம், இது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பேக்கெட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். ப்ரௌசர் வந்து ஹெச்டிடிபி டேட்டா கொடுத்துச்சு, இந்த ஓஎஸ் வந்து டிசிபி ஹெடர் போட்டுடுச்சு, ஐபி ஹெடர்லாம் போட்டுடுச்சு. இப்போ பேக்கெட் எங்கே அனுப்பணும், ஃப்ரெஷ்கேட் ரவுட்டருக்கு அனுப்பணும். அப்போ ஃப்ரெஷ்கேட் ரவுட்டருடைய நீ ஈத்தர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த நிக்கு கார்டில் கனெக்ட் ஆகிருக்கும்ல. அப்போ இந்த டிவைஸ், இந்த நிக் கார்டோடைய ஹார்ட்வேர் அட்ரஸ் வேணும், ஏன்னா நீ வேறு ஒரு ஹார்ட்வேருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்போ அந்த ஹார்ட்வேர் அட்ரஸ் தெரிஞ்சால் தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்போ உன் பேக்கெட்டில் ஹார்ட்வேர் அட்ரஸையும் போடணும், அதுதான் லேயர் 2 ஹெடர். ஸோ சோர்ஸ் ஹார்ட்வேர் அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஹார்ட்வேர் அட்ரஸை போடணும். ஓகே. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரவுட்டிங் டேபிளில் பார்த்து அடுத்த பேக்கெட் எங்கே போகணும் பார்ப்போம். ஃப்ரெஷ்கேட் ரவுட்டருக்கு போகணுன்னு இருக்கும் ரவுட்டிங் டேபிளில் ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் ஐபி அட்ரஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆர்ப் ரிக்வஸ்ட்டை எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம். இந்த நெட்வொர்க்கில் எல்லாருக்குமே யார் இந்த ஐபி யார் வச்சிருக்காங்களோ அவங்க ஹார்ட்வேர் அட்ரஸை கொடுங்க அப்படின்னு எல்லாருக்குமே, இதில் எந்த சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லாருக்குமே ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம். இந்த ஐபி யார் வச்சிருக்கீங்களோ அவங்க உங்களோட மேக் அட்ரஸ் கொடுங்க அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்கேட் ரவுட்டரோட ஐபி தானே கொடுத்துருக்கோம், அதை என்ன பண்ணும், அதோட மேக் அட்ரஸை ஆர்ப் ரெஸ்பான்ஸில் அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போ நமக்கு மேக் அட்ரஸ் கிடச்சிருச்சு. மேக் அட்ரஸை பேக்கெட்டில் போட்டு நம்ம பேக்கெட்டை ஃப்ரெஷ்கேட் ரவுட்டருக்கு அனுப்பிச்சிடுவோம். இப்போ மேக்கில் இந்த லேயர் 2 ஹெடரில் என்ன இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் 6 பைட்டு, ஐபி அட்ரஸ் 4 பைட்டு தான். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸு, சோர்ஸ் மேக் அட்ரஸு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த்து கிடையாது, திஸ் இஸ் ஆக்சுவலி த ஃப்ரேம் டைப் ஆஃப் த ஃப்ரேம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ரிட்டன் ராங். ஸோ ஃப்ரேம் டைப் 2 பைட்ஸ் என்னன்னா, இங்கே இருக்கிற பேக்கெட்டில் என்ன இருக்கும், ஐபி ஹெடர் இருக்கும், டிசிபி ஹெடர் இருக்கும், அப்புறம் ஹெச்டிடிபி இருக்கும். கரெக்டாக இந்த கம்ப்ளீட் திங் தான் இங்கே டேட்டா, ரைட். ஸோ இந்த ஃப்ரேம் டைப் எதை குறிக்குதுன்னா, இது வந்து ஐபி பேக்கெட்டாக இருந்தால் ஒரு நம்பர் இருக்கும், ஆர்பி பேக்கெட்டாக இருந்தால் ஒரு நம்பர் இருக்கும். என்ன டைப் ஆஃப் ஃப்ரேம் இது, அது குறிக்கிறது தான். இது லென்த் கிடையாது, ஃப்ரேம் டைப். ஓகே. ஸோ பேக்கு இந்த ப்ரீஆம்பிள் என்னன்னா, பேசிக்காக ஃப்ரேம் எப்படி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க.
ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மாறி மாறி இருக்கும், அவ்வளோதான் அந்த ப்ரீஆம்பிள். ஃப்ரேம் எங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கா. ஸோ இது யூ கேன் ஒமிட் திஸ் பார்ட். நீங்கள் இங்கேருந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த கம்ப்ளீட் ஃப்ரேம் இஸ் while sending the packet out.